பூர்ண சக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் அமலூர் பவநாதன். நான் ஒரு வாஸ்குலர் சர்ஜன். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 25 வருடங்களாக வாஸ்குலர் சர்ஜரி பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவன். தமிழ்நாடு அரசு ஆரம்பித்த டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடுனுடைய முதல் மெம்பர் செக்ரட்டரியாக இருந்து ஓய்வு பெற்றவன். இப்போது தமிழ்நாட்டினுடைய மாநில திட்டக்குழுவில் உறுப்பினராக உள்ளேன். மென்னை விட ஜென்ரலாக உமனுக்கு லாங்கிவிட்டி அதிகம் தான். ஏன்னா சிவிலைசேஷன்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பார்த்துக்கிறது பெண் தான், தாய் தான். ஆணுடைய வேலை சம்பாரித்து கொடுக்கறது, ஆனால் குழந்தைகளை வளர்க்குறது பெண் தான். இன்னொன்று, நீங்கள் மற்ற எல்லா ஆர்கானிசத்தை விட பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஆர்கானிசத்தெலாம் குழந்தை தாய்கிட்ட டிபெண்ட்டாக இருக்கும் 8 வயது 9 வயது வரைக்கும். அதால் தனியாக போக முடியாது. நீங்கள் ஒரு ஆடை பார்த்தீங்கன்னா குட்டி போட்டோன்னே அது போய் மேய போயிடும். யானை பார்த்தீங்கன்னா குட்டி போட்டோன்னே யானை தனியாக போய் சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஆனால் குழந்தைகள் அப்படி இல்லை. மதர்னுடைய சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படுது. ஆகவே தான் ஜெனட்டிக்கலாகவே பெண்கள் மோர் ரெசிஸ்டன்ட் டு டிசீசஸ் அண்ட் லாங்விட்டியும் அதிகம். ஏன்னா குழந்தைகளை பார்க்க வேண்டிய அவங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. ஆகவே ஜெனட்டிக்கலாகவே அவங்களுக்கு இது ஒரு இன்ஹெரண்ட் அட்வான்டேஜ் இருக்குது. இல்லை, இது என்னுடைய பேராசிரியர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. நீ எந்த ஸ்டேஜ்லேயும் உன்னுடைய நோயாளியை விட்டு கொடுத்துடக்கூடாது. அவங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு மருந்து இருக்கும். உதாரணமாக பெயின் ரிலீவராவது நீ கொடுக்கணும், நோன்னு நீ சொல்லிடக்கூடாது. மூச்சோட கஷ்டமாக இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு ஆக்சிஜனாக கொடுக்கணும். அந்த ஆக்சிஜனால் அவங்க உயிர் வாழ மாட்டாங்க. ஆனால் நீ அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நீ நிறுத்திடாத. நீ உன்னுடைய ஆயுசை முடிஞ்சு போச்சு போன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? டோன்ட் பிளே காட் அப்படின்னு திரும்ப என்னுடைய பேராசிரியர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆகவே எந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம விட்டுவிட முடியாது. நான் சொன்ன உதாரணம், மறுபடியும் என்னுடைய தாய்க்கு வியாதி வந்தப்போ நான் வீட்லேயே வச்சு வைத்தியம் பண்ணேன். அவங்களுக்கு தேவையானது ஆக்சிஜன், ஐவி ஃப்ளூயிட்ஸ், அதை நான் வீட்டிலே கொடுத்தேன் கடைசி வரைக்கும். நம்ம எந்த ஸ்டேஜ்லேயும் யாரையும் முடியாது நீ வீட்டுக்கு போகணும்னு அனுப்ப முடியாது. வீட்டுக்கு போனாலும் அவங்கள எப்படி சௌகரியமாக வைக்கிறதுன்றது தான் ஜீரியாட்ரிக் மெடிசன் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியே இருக்குது. எந்த ஸ்டேஜ்லையும் நீங்கள் யாரையுமே விட்டு கொடுத்துடக்கூடாது. அது ஹியூமனிட்டி கிடையாது. அது இன்றைக்கு மிக வேகமாக மாறி வரும் இந்த சமுதாயத்தில் பிள்ளைகள் அல்லது பேர பிள்ளைகள்லாம் அவங்களுடைய வாழ்க்கைக்காக, சம்பளத்துக்காக வேறு ஊர்களுக்கோ வேறு நாடுகளுக்கோ போவது இன்றியமையாதது ஆயிடுச்சு. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நாள் வாழ்க்கையை இன்றைக்கி ஸ்ட்ரகிளாக இருக்குது. அவங்க நல்ல வேலை கிடைக்கும் போது அவங்கள போகிறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும், தவிர அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. இந்த சூழ்நிலையில் ஒரு எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. பிள்ளைகள்லாம் சிறகம் வளர்ச்சி வேறு ஊருக்கு போயிடுவாங்க, வயதானவர்கள் மட்டும் வீட்டில் தனியாக இருப்பாங்க. இதுதான் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய இயல்பு, நியதி. நாம் தனியாக வாழ பழகிக்கணும். இதை சாபமாகவோ ஒரு அலுப்பாவோ நம்ம எடுத்துக்கூடாது. மாறி வரும் சமுதாயத்தில் இது ஒரு ரியாலிட்டி. நாம் தனியாக தான் இருக்கணும். அப்போ தனியாக இருக்கும்போது இந்த சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்கணும்? ஒன்று, நாம் நம்மளுடைய உடம்பை பற்றி நிறைய படிச்சுக்கணும். இன்னொன்று, இதற்கான சொசைட்டிலாம் நிறைய இருக்குது. பூர்ண சக்தி மாதிரி நம்ம நிகழ்ச்சிகளை அடிக்கடி கேட்கலாம். அதில் நம்ம தனியாக இருக்கிறதுக்கான டிப்ஸ் நிறையா கிடைக்கும். சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். ஏதாவது பிரச்சனைனா நம்ம ஃபோன் பண்ணி ஒருத்தர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபிசிக்கலாக தனியாக இருந்தாலும் இன்டலெக்சுவலி, மென்டலி, சைக்கலாஜிக்கலி நம்ம தனியாக இருக்கக்கூடாது. நமக்கு உதவி நிறைய இருக்குது. அந்த உதவிகளை நம்ம எடுத்துக்கணும். உங்களுக்கு இன்றைக்கி அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது. ஒரு ஃபோன் அடித்தா உங்களுக்கு எல்லா வித உதவியும் உங்கள் கையில் வரப்போகுது. ஒரு மெசேஜ் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 10 பேர் உதவி செய்ய தயாராக இருக்காங்க. எந்த சூழ்நிலையிலையும் பணம் இல்லை என்பதற்காக ஒரு வயது முதிர்ந்தவருக்கு ட்ரீட்மெண்ட் இல்லைன்றது சொல்கிறது ஒரு சாபக்கேடான கம்யூனிட்டி. அந்த மாதிரி சமுதாயம் நமக்கு இருக்கக்கூடாது. ஒரு பைசா காசு இல்லைன்னா கூட அவங்களுக்கு இந்த ஊரில் இருக்கிற மிக உயர்ந்த ட்ரீட்மெண்ட், சிகிச்சை கிடைக்கணுன்றது தான் நம்முடைய எய்ம். தமிழ்நாட்டில் ஃபார்ச்சுனேட்லி எந்த கிராமத்துக்கு போனாலும் ஒரு சப் சென்டர் இருக்குது, ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது. தாண்டிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இன்றைக்கி மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஒரு மெடிக்கல் காலேஜ்லேயுமே உங்களுக்கு ஜீரியாட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட் பெட்டெல்லாம் இருக்குது. ஆகவே நீங்கள் தயங்கவே வேண்டாம். பணம் இல்லைன்றதுக்காக தயங்கவே வேண்டாம். நியரஸ்ட் அரசு மருத்துவமனைக்கு போங்க.
அங்கே இருக்கிறதுல பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அஷூரன்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு. தயவுசெய்து இதை யூஸ் பண்ணிக்கங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுடைய நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா 108 ஆம்புலன்ஸ் ஃபோன் அடிங்க. வேறு எதுவும் வேண்டாம். 108 ஆம்புலன்ஸ் ஃபோன் அடிச்சிங்கன்னா ஆம்புலன்ஸே வந்து உங்களை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் உள்ள நியரஸ்ட் மெடிக்கல் கேருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. பணத்தை பற்றியே நீங்கள் கவலைப்படாதீங்க. பணம் இல்லைனாலும் உங்களுக்கு வைத்தியம் கிடைக்கும். அதுக்கான அஷூரன்ஸ் தமிழ்நாட்டில் உள்ளது. வீட்டில் தனியாக இருக்கும்போது விழுந்துருவாங்க, ஹிப் ஃப்ராக்சர் ஆகும். நைட்டில் வருவாங்க, மறுநாள் காலையிலே அதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணி 5 நாளில் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. வீட்டில் மறுபடியும் தானாக நடக்கலாம். ஆகவே நீங்கள் அரசாங்க மருத்துவமனை பற்றி எந்தவித தயக்கமும் வேண்டாம், எந்தவித சந்தேகங்களும் வேண்டாம். நான் பூர்ண சக்திக்கு வந்து பேசுகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் வந்து இது மூலம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வயோதிகர்களை, இளைஞர்களை, குடும்பத்தில் உள்ளவர்களெல்லாம் போய் ரீச் பண்ணணும். ஏன்னா வயோதிகர்கள் வந்து நம்ம சமுதாயத்தினுடைய ஒரு பொக்கிஷம். நம்ம சமுதாயத்திலேருந்து தள்ளி வைக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. சமுதாயத்தினுடைய ஒரு பொக்கிஷமாக நம்ம பாதுகாக்கணும். அதற்கான மெசேஜ் வந்து இந்த பூர்ண சக்தி மூலமாக தமிழ் மக்களை போய் சேர்ந்து அடையிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.